ஸோ இன்றைக்கி என்னடா ஸ்டார்டிங்லேயே டோஸ்டர் அவனை காணிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேக் ரெசிபி இந்த சாண்ட்விச் டோஸ்டரில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட அவன் இல்லை, இந்த சாண்ட்விச் டோஸ்டர் முக்கால்வாசி எல்லாருக்கு வீட்லேயும் இருக்கும். அதனால் இதில் வந்து ஒரு கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து பில்லோ கேக். நான் கோதுமை மாவில் வச்சு பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதில் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து சுகர் வந்து நான் 1/3 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து உருக்கின வெண்ணெய் இல்லைன்னா வந்து நெய், எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இது வந்து ஃப்ளேவருக்கு. ஸோ இதில் வந்து இது வந்து நான் எக்கு போட்டு தான் பண்ணுறேன் இந்த கேக்கு. நீங்கள் வந்து எக்லெஸ் ஆப்ஷனுக்கு வந்து தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட ஊற்றிக்கலாம். ஸோ எக்கு போட்டுட்டு இதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, எக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ வந்து இதில் 1 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் 1 பிஞ்சு சால்ட். ஸோ நான் எப்போவுமே கேக்கெல்லாம் பண்ணும்போது சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து மெல்லமாக இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கேக்கு வந்து பேட்டர் வந்து நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் ஓவராக மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதில் உங்களுக்கு தேவைக்கு தக்கன பால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேன் பால். நீங்கள் வந்து உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடுங்க. ஸோ ஒரு 1/4 கப்பு பால் தேவைப்படும். ஓகே, பச்சைப்பால் தான். பச்சைப்பால் டேரெக்டாக பேக்கெட்லேருந்து விடுறேன் நான். ஸோ ஸ்மூத் ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் வந்து சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கன்ஃபெட்டி பில்லோ கேக் பண்ண போகிறேன். கன்ஃபெட்டினோடனே என்னடா நேமு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு நம்ம கேக் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து கன்ஃபெட்டி. ஸோ அதனால் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டு நிறைய மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை வந்து குக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து சாண்ட்விச் மேக்கரை ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஹாட்டாகிட்டு இருக்குது. இதில் வந்து இந்த சைடும் டாப்லேயும் நம்ம லைட்டாக பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லைன்னா ஒட்டும். அதனால் ஓகேயா, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் பேட்டரை ஊற்றியாச்சா. இப்போ நம்ம இதை மூடிடலாம். ஸோ கீழே மட்டும் ஊற்றினோடனையும் அது குக் ஆகும்போது அப்படி உப்பி வரும். டோட்டலாக வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இது குக் ஆகட்டும். குக் ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 4-5 மினிட்ஸ் குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆகிடுச்சு அது. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இதை அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குக் ஆகிடுச்சா இல்லையான்னு. பவுன்ஸ் ஆகும். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் செகண்ட் பேட்சையும் ஊற்றிட்டேன். அதுவும் குக் ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். உங்களுக்கு தொட்டு பார்த்தோன்னே தெரியும் குக் ஆகிட்டா இல்லையான்னு. ஸோ கொஞ்சம் குக் ஆனோன்னா எடுத்துடலாம். ஸோ இப்போ ரெடியாக இருக்கும், எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட பில்லோ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வெளியே வந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா லைட்டிங் நல்லாயிருக்கும்னு இதை இப்போ பிச்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு ஸ்பாஞ்ச் கேக்கோட டெக்ஸ்சர் தான் இது. நம்ம மைதா மாவில் பண்ணால் இன்னும் சாஃப்டாக வரும். இது கோதுமை மாவுனாலும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் டோஸ்டர் அவனில் சூப்பராகிட்டு பில்லோ கேக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உடச்சதை ஒட்டி வச்சிடலாம். ஓகே, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.